multiply any number by 12 in one step. 3 examples இந்த வீடியோல நம்ம explain பண்ண போறோம். So அந்த 3 example மே நீங்க practice பண்ணீங்கன்னா any number by 12 few secondsல வந்து நீங்க solve பண்ணலாம். So any number by 12. So இந்த trick வந்து only for 12 அதுக்கு தான் நீங்க அப்ளை பண்றீங்க. So இந்த 12ல வந்து number 2 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. So இந்த நம்பருக்கு வந்துருங்க. இங்க என்ன digit இருக்கோ very first digit அதை as it is எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட் இருக்கு பாருங்க, இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 into 2 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் டிஜிட் கூட நீங்க ஆட் பண்ணணும். 2 + 3 என்னது 5. ஸோ அந்த 5 இங்கே போட்டுடுங்க. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சேம் ப்ராசஸ் தான். இந்த டிஜிட் எடுத்துக்கோங்க, இதையும் வந்து 2 ஆல தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஈச் டிஜிட்டுமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் டிஜிட் கூட ஆட் பண்ணுறீங்க, அதுதான் ப்ராசஸ். ஸோ இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 into 2 என்னது 6. 6 வந்து இந்த டிஜிட் நெக்ஸ்ட் டிஜிட் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 8. 6 + 2 என்னது 8. அதை வந்து நெக்ஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த டிஜிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டிஜிட், இது என்ன பண்ணும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். 2 into 2 4. நெக்ஸ்ட் டிஜிட் கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டிஜிட் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க மல்டிப்ளை மட்டும் பண்ணிடுங்க. 2 into 2 4. ஸோ when you multiply 132 with 12 you'll get 1584. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டெப்லேயே வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர். சேம் ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன டிஜிட் இருக்கோ அந்த as it is எழுதிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஈச் டிஜிட்டுமே வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் டிஜிட் கூட நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஜிட் எடுத்துக்கிறோம் நம்பர் 1. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into 2 2. இதை கூட ஆட் பண்ணிங்கன்னா 2 + 0 என்னது 2. அது இங்கே போடுறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் வந்தீங்கன்னா 0 into 2 பண்ணுறீங்க. 0 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது you will get 0. அதை நெக்ஸ்ட் டிஜிட் கூட ஆட் பண்ணிங்கன்னா 0 + 5 5. ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 5 எடுத்துக்கிறோம். இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். 5 into 2 is 10. நெக்ஸ்ட் டிஜிட் கூட ஆட் பண்ணிங்கன்னா 10 + 3 13. ஸோ இது வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்குது, இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்குது. இந்த டிஜிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 3. 3 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 into 2 6. நெக்ஸ்ட் பிளேஸில் டிஜிட் இல்லை. ஸோ 6ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான் வரணும், பட் இங்கே வந்து 2 டிஜிட் வந்திருக்கு. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக அடிஷன் பண்ணினா கேரி ஆகும்போது இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கேரி பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இந்த 1 வந்துட்டு இந்த பிளேஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 5 + 1 6 3 6. தேர்ட் எக்ஸாம்பிள், இங்கே என்ன டிஜிட் இருக்கோ அது as it is போட்டுக்கோங்க, which is 9. இங்கே டிஜிட் வந்து 9 இருக்குது, அதை நீங்கள் வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 9 into 2 is 18. ஸோ இந்த 18 வந்து நெக்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது 7 கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா you will get 25. ஸோ அந்த 25ஐ இங்கே நம்ம எழுதி அன்லைன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குது இங்கே 7 இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்க டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 7. அதையும் வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 7 into 2 is 14. ஸோ இந்த 14 வந்து நெக்ஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா which is 6. அது கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா you will get 20. ஸோ இங்கே 20 எழுதி நாங்கள் அன்லைன் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே டிஜிட் 6 இருக்குது, இதையும் வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். 6 into 2 is 12. இந்த 12 கூட நீங்கள் 3 ஆட் பண்ணிங்கன்னா you will get 15. ஸோ அந்த 15 எழுதி இங்கே வந்து நான் அன்லைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன். 3 இருக்குது, 3ஐ வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get 6. ஸோ இந்த மாதிரி 2 டிஜிட்ஸ் இருக்கும் போதெல்லாம் இது முன்னாடி இருக்கிற டிஜிட்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இந்த 2ஐ வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன், இந்த 2ஐ வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன், இந்த 1ஐ வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணும் ஃபைனல் ஸ்டெப். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 6, இங்கே வந்து 5, 0 + 1 is 1, 5 + 2 is 7, 9 + 10 is 11. ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.